மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். முழு வரலாறு. தமிழகத்தின் இதயத்தில் 1000 ஆண்டுகள் கடந்தும் உயிரோடு இருக்கும் ஒரு தெய்வீக சக்தி. அதே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இது ஒரு கோவில் மட்டும் இல்லை. இது ஒரு நாகரிகம், ஒரு அரசியல் மையம், ஒரு கலைப் பேரரசு, ஒரு ஆன்மீக பிரபஞ்சம். இந்த புனித தலம் அமைந்துள்ள நகரம் மதுரை. புராணங்களில் மதுரை ஒரு சாதாரண நகரம் இல்லை. இந்து சிவபெருமான் தன் ஜடையில் இருந்து அமுதம் பொழிந்தார். அந்த அமுதம் விழுந்தது இந்த நிலம் மதுரம், மதுரை. முக்கிய புராண குறிப்புகள். மதுரை தென்னிந்தியாவின் காசி. 64 திருவிளையாடல்கள் நடந்த புனித நிலம். சிவபெருமான் இங்கே மனிதர்களுடன் வாழ்ந்தார். இந்த திருவிளையாடல்கள். திருவிளையாடல் புராணம். பாண்டிய மன்னர் மலையத்வாஜ பாண்டியன். மனைவி கஞ்சனமாலை. அவர்கள் செய்த யாகம். அந்த யாகத்தில் இருந்து ஒரு பெண் குழந்தை. அவளின் கண்கள் மீன் போல. மீனாட்சி. மீனாட்சி அம்மன். பிறந்த உடனேயே அதிசயம். 3 மார்புகள். வீரசக்தி. தெய்வீக ஒளி. தீர்க்கதரிசனம். கணவரை பார்த்தவுடன் 3வது மார்பு மறையும். அரசியாக வளர்ந்த மீனாட்சி. போர்பயிற்சி. அரசியல் அறிவு. உலகை வெல்லும் ஆற்றல். மீனாட்சி ஒரு சாதாரண தேவதை இல்லை. அவள் ஒரு சக்தி வடிவம். அவள் வென்ற நாடுகள். வட இந்தியா. தேவர்கள், அசுரர்கள். இறுதியாக கைலாயம். அங்கு அவள் பார்த்தவர் சுந்தரேஸ்வரர். அந்த ஸ்பிளிட் இல் 3வது மார்பு மறைந்தது. இந்த திருமணம் சாதாரணமல்ல. இது சக்தி சிவன் இணைவு. கலந்து கொண்டவர்கள் தேவர்கள், முனிவர்கள். விஷ்ணு அண்ணன். மகாவிஷ்ணு முக்கிய அம்சம். விஷ்ணுதான் மீனாட்சியை கையளித்தார். சிவன் மணந்தார். இதுவே இன்று. சித்திரை திருவிழா. ஆரம்ப கட்டம். பழமையான சிவன் ஆலயம். பாண்டியர்கள். அடித்தளம். நாயக்கர்கள். திருமலை நாயக்கர். கோபுரங்கள். மண்டபங்கள். கலை சிற்பங்கள். கட்டிட அதிசயங்கள். 1. 14 கோபுரங்கள். ஒவ்வொன்றும் ஆயிரக்கணக்கான சிலைகள். 2. 1000 கால் மண்டபம். 9 85 தூண்கள். ஒவ்வொன்றும் இசை எழுப்பும். 3. பொற்குளம். கவிஞர்கள் சோதனை. தெய்வீக நீர். சிவபெருமான் மதுரையில் செய்த 64 லீலைகள். சில முக்கியங்கள். மழை வரச் செய்தது. ஏழைகளுக்கு செல்வம் கொடுத்தது. கவியர்களை சோதித்தது. மீனவராக வந்தது. இவை அனைத்தும். திருவிளையாடல் புராணம். சித்திரை திருவிழா. மீனாட்சி திருக்கல்யாணம். அழகர் வருகை. அவனி மூல விழா. பங்குனி உத்திரம். லட்சக்கணக்கான மக்கள். இந்த கோவிலில் சக்தி பீட சக்தி. திருமண தடைகள் நீங்கும். குழந்தை பெற ஆசீர்வாதம். மதுரை ஒரு நகரம் அல்ல. அதே மீனாட்சி அம்மன் ஆட்சி செய்யும் தெய்வீக உலகம். மீனாட்சி அம்மன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்.